அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 5 வினாடிகள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக நன்றியை தெரிவிக்கும் முகமாக கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSN தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்புகளுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்தின அருந்ததி மாஸ்டருக்கும் மற்றும் இசையை வழங்கியதற்கும் மிகவும் நன்றி. மற்ற எல்லா உதவி செய்த எல்லோருக்கும் உங்கள் நன்றி உரித்தாகுக. இன்று விசேடமாக இன்று கொவென்ட்ரி தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷன், கொவென்ட்ரி தமிழ் ஸ்கூல் இருந்து பலர் இணைந்திருக்கிறார்கள். அவளுக்கு கோஹோஸ்ட் தேவையண்டா முகத்தை காட்டி கையை போட வேணும். உடனே நான் கோஹோஸ்ட் கொடுப்பேன். இந்த கோஹோஸ்ட் இல்லாம வீணை இசையோ எந்த இசையும் போட முடியாது. இந்தபடியா கையை முகத்தை காட்டணும். எனக்கு முகத்தை காட்டி கையை காட்டினீங்கன்னா நான் உடனே தருவேன். இப்ப முதல் சிட்னிலேருந்து பஞ்சாட்சர மாஸ்டர் பாடுவார். அதன் பிறகு மற்றவர்கள் முகத்தை காட்டி கைகளை தரும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஓகே, உங்களுக்கு கோஹோஸ்ட் வேணுமா தயாளன் ஹென்ரிக்? ஓகே, வெரி குட். உங்களுக்கு இந்த கோஹோஸ்ட் தாரணும் உங்களுக்கு. அதே போல மெட்டாக்களும் முன்பெற வேணும். முன்னுக்கு வாரத்துக்கு பதுங்கப்படாது, முன்னுக்கு வர வேணும் எல்லாரும். நன்றி. இப்பொழுது சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து பஞ்சாட்சர மாஸ்டர் அவர்கள் ஒரு அருமையான தேவாரத்தை பாடுவார். நன்றி. வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தருவார். எல்லோருக்கும் வணக்கம். இன்று திருநாவுக்கரசு ஞானியாருடைய தேவாரத்தையும் ஒரு திருப்புகளையும் பாட உள்ளேன். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அலகெட்டு மெழுக்கும் இட்டு, பூமாலை புனைந்தேற்றி புகழ்ந்து பாடி, தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி, சங்கராசய போற்றி போற்றி என்றும், அனல் புனல் அலை புனல் செஞ்சடையம் ஆதி என்றும், ஆரூரார் என்றென்றே அலரானில்லே. கைத்தலை நிறை கனி அப்பமிடவல் பொறி, கப்பிய கரிமுகன் அடிபேணி, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர், கற்பகமென வினை கடிதகும், மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன், மற்பொருள் தீரள் புய மதஜானை, மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை, மட்டபுள் மலர் கொடு பணிவோனே,
முத்தமிழ் இடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெரி செய்த அச்சிவன் உரைதரம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிபடும் அப்புதமதனிடையிடமாகி அக்குறு மகளுடன் அச்சிறு முருகனை அக்குணமண மகள் பெருமாளே பெருமாளே பெருமாளே. நன்றி, வணக்கம். மியூட் பண்ணிட்டீங்கள். அருமையாக பாடியிருந்தீர்கள். நன்றி ரமை. நீங்கள் இந்த தளத்தில் பேச வர போறீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கு டீட்டெயில்ஸ் பாத்துறீங்களா? பார்த்திருக்கிறேன். ஓமோ, சூப்பர், வெரி குட். அடுத்ததாக லீலா அவர்கள் ஒரு பாட்டு பாட என்ன பாட்டு பாட போறீங்க நீங்க? அன்மியூட் பண்ண வேணும். அன்மியூட் பண்ணாட்டியும் உங்களுக்கு தான் கேட்டுக்கொண்டு இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் இருக்கு போல இருக்கு அன்மியூட் பண்றதுல. நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு இருக்கா, திருப்பி வேறுங்க. சரி, இப்ப செய்துட்டேன். சரி, ஓகே. இல்ல செய்து போட்டு மூடுறா. நீங்க அன்மியூட் பண்ணி போட்டு அப்படியே விட வேணும். டபுள் பாடுகிறான். அவர் திரும்ப திரும்ப செய்யறபடியா கஷ்டம் இருக்கு. நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு உங்களோட மகள் யாரையும் கேளுங்க திருப்பி வாரத்துக்கு. மிஸ்டர் கந்தையா அறிஞரிடம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா? நீங்க யார் பேச பாருங்க, கேக்குது. சரி, அப்ப பாடுங்க. அப்ப தெரியல, பாடுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? நான் இந்த கிறிஸ்துமஸுக்காண்டி பாடுங்க. நல்லது, அருமை அருமை. கிறிஸ்துமஸுக்காக நல்ல பாட்டு. சந்தோஷம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் நீங்கிட, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் நீங்கிட, இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவே எல்லாம் இயேசு, இயேசு இயேசு இயேசுவே எல்லாம் இயேசு, நம்ம இயேசு இயேசு இயேசுவே எல்லாம் இயேசு. பாவங்கள் போக்கிடுவாரே, பாவங்கள் போக்கிடுவாரே, புது வாழ்வு தந்திடுவாரே. பாவங்கள் போக்கிடுவாரே, புது வாழ்வு தந்திடுவாரே. பரிசுத்தம் தந்து பரலோகம் சேர்த்திடுவாரே, நம்ம இயேசு பரலோகம் சேர்த்திடுவாரே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே. கண்ணீரை துடைத்திடுவாரே, நம்ம கண்ணீரை துடைத்திடுவாரே, கரங்களை பிடித்திடுவாரே. கவலைகள் நீக்கி கலிகுளிர செய்திடுவாரே, கவலைகள் நீக்கி கலிகுளிர வைத்திடுவாரே. இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் தந்திடுவாரே, சாத்தானை துளைத்திடுவாரே. சந்தோஷம் தந்திடுவாரே, சாத்தானை துரைத்திடுவாரே. சாபத்தை முறித்திடுவாரே, சாபத்தை முறித்திடுவாரே. அன்பாலே தேற்றி அபிஷேகம் செய்திடுவாரே, அன்பாலே தேற்றி அபிஷேகம் செய்திடுவாரே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, நம்ம இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே. நன்றி. நன்றி நன்றி, அருமையா பாடுனீங்க. வெரி குட்.
அடுத்த கௌரி, நீங்க உங்களோட வீடியோவை ஓபன் பண்ணுங்க, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்ல வேணும். உங்களை விளங்கப்படுத்துங்க. அது நீங்க அது அதுக்கு முதல் நான் என்னோட பேச்சொன்று இருக்கு. கௌரி செய்யறதுக்கு முதல் எங்களை சொல்லுங்க. பாடசாலையில் இருந்து ஒரு பேச்சொண்டு. நீரஜன் பகிரதன் இருக்கிறீங்களா? இருக்கிறார், ஆனா வீடியோ ஆன் பண்ணாம இருக்கு. வந்துட்டாரா? சரி. அவர் புலம்பெயர் தமிழரும் தமிழ் மொழியும் என்றதை பற்றி பேச போறார். எங்களை பாடசாலையிலிருந்து பங்கு பெற்றதுக்கு வேர்ல்ட் மிஷன் ஹார்மனிக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். செல்வன் நீரஜன் பகிரதன், நீங்க பேசலாம். எனது பெயர் நீரஜன் பகிரதன். நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் புலம்பெயர் தமிழரும் தமிழ் கல்வியும். புலம்பெயர் தமிழர் என்றால் யார்? தாய் நிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து உலகெல்லாம் பறந்து வாழும் தமிழ் உறவுகளே. இவர்கள் எங்கு சென்றாலும் தமிழன் என்னும் தன்னிலை மாறாது வாழ்வதும், தொல்லியல் ஆராய்ச்சியிலும் துல்லியமாக கிடைத்த சான்றுகளும், கிமு முதல் கீழடி வரை கிடைத்த தடயங்களும் பெருமையா எடுத்தியம்பும் தமிழை பேசுவதும், தம் தலைமுறைக்கு அதை கடத்துவதும் அருமையிலும் அருமை. நினைத்தாலே உமக்கெல்லாம் அது பெருமை. குமரி கண்டத்திலேயே தோன்றியதாக சொல்லப்படுகின்ற தமிழினமும் தமிழ் மொழியும் இன்று உலகெல்லாம் பரந்து எல்லா நாடுகளிலும் வாழ்கிறதென்றால் அதற்கு காரணம் புலம்பெயர் தமிழர்கள்தான். தாம் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழாமல் தமிழன் என்று தன்மான உணர்வோடு தமிழ் பாடசாலைகளையும் பல அமைப்புகளையும் உருவாக்கியிருக்கிறார்கள். பிறந்ததும் வளர்வதும் கல்வி கற்பதும் வாழ்வதும் வெளிநாடுகளிலும் அவர்தம் மொழியிலும் என்றாலும் எமது அடையாளம் தமிழ். நாங்கள் தமிழர்கள். இத்தனை பரபரப்பான வாழ்க்கையிலும் படிப்பு சுமையிலும் இந்த தமிழ் கல்வி எமக்கு ஏன் அவசியம் என்று நீங்கள் கேட்கலாம். அதனால் நமக்கு என்ன வரப்போகிறது என்றும் நீங்கள் சிந்திக்கலாம். பல்வேறு நாடுகளில் வாழும் நாம் பல மொழிகளை பேச தெரிந்திருந்தாலும் நமது பாட்டன் பாட்டி என உறவுகளை பார்ப்பதற்கு தாய்நாட்டுக்கு சென்றால் அவர்களோடு பேசுவதற்கு தமிழ் தெரிய வேண்டுமல்லவா? எதிர்கால சந்ததி தமிழை பேச எழுத வாசிக்க தெரிந்திருந்தால்தான் எம்மால் தமிழினத்தின் இருப்பை நிலைநாட்ட முடியும். நாம் வாழும் நாடுகளில் மெல்ல மெல்ல தமிழையும் தமிழரையும் அங்கீகரித்து பாராளுமன்றம் வரை எமது தமிழர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்று பொங்கல் பண்டிகையை பாராளுமன்ற வளாகத்தில் கொண்டாடும் அளவிற்கும் தை மாதத்தை தமிழ் மரபு திங்களாய் அங்கீகரித்திருப்பதற்கும் காரணம் புலம்பெயர் தமிழர்களின் தமிழ் கல்வியும் அயராத உழைப்பும் தான். தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று மகாகவி பாரதி தாத்தா கண்ட கனவு இன்று நனவாகியிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் புலம்பெயர் தமிழர்கள் தான். எனவே என் போன்ற இளையோரை கேளுங்கள். தமிழை கற்போம், தமிழை பேசுவோம், தமிழினத்தை வாழ வைப்போம் என அன்பாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நீரஜன். நன்றி. 10வது வகுப்புல படிக்கிறார். இந்த வருஷம் GCSE கேம்பிரிட்ஜ் போர்டு எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு தயார் பண்ணி. வெரி குட் ஸ்பீச். நீங்க எளிமான அளவு நீங்க தொடர்ந்து இந்த தளத்துக்குள் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. மற்றது யாருன்னு சொல்லுங்க. மற்றது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மகிமையை பற்றி எங்களது பாடசாலை ஆசிரியை திருமதி அனட் கிருஷ்ணதாஸ் பேச இருக்கிறார். அனட் கிருஷ்ணதாஸ், வாங்க. இதுக்கு முன்னுக்கு அவரை பார்க்க முடியல வீடியோவில், மாற்ற இயலாதா? அப்படி என்ன பேச அவன் இது ஓன் பண்றா இல்ல, கோஹோஸ் கொடுத்தனா நினைக்கிறேன். ஓன் பண்ண முடியாம கஷ்டப்படுறா. ஆமா, ஓன் பண்ணிட்டாவா? சரி சரி. அவன் இதுல வர இல்ல, இந்த வீடியோ தெரியுது இல்லையே. நான் உங்களுக்கு போட்டு ஒரு ஹைலைட் பண்ணி. இணைய வழியில் கதம்பம் நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கும் பொறுப்பாளர்கள், சேவையாளர்கள் அனைவருக்கும், தமிழ் பணியாற்ற இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கொவன்ட்ரி தமிழர் நலன்புரி சங்கத்தின் தலைவர், தமிழ் மொழி கலைக்கழக தமிழ் பாடசாலையின் ஸ்தாபகர்,
மதிப்பிற்குரிய உயர் திரு கந்தையா அரியரத்தினம் அவர்களுக்கும், நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும், குழந்தைகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இதோ மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தி. எமக்காக ஒரு பாலகன் பிறந்துள்ளார். 2000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த அற்புதம். இயேசு பாலன் பிறப்பு நற்செய்தி. பெத்லகேமூரில் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு எளிமையாக பிறந்தார். இயேசுவின் பிறப்பு வரலாறு யாவரும் அறிந்த நற்செய்தியே. ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 25ஆம் தேதி இயேசுவின் பிறந்த நாளை நத்தார் விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். இவ்விழாவை கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றும் அழைக்கின்றோம். இவ்வரிடம் நேற்றைய தினம் 25/12/2024 அன்று இயேசுவின் பிறப்பு விழாவை இன, மொழி, மத பேதங்களின்றி ஒற்றுமையாக கொண்டாடினோம். மார்கழி பெற்றெடுத்த மனிதநேயம் பூமியில் பிறந்த புண்ணிய நாளில் கிறிஸ்துமஸ் பண்டிகையாகும். இயேசு உலகுக்கு ஒளியாக உதித்தார். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் என மொழிந்தார். பொதுவாக எல்லா மதத்தினரும் ஒளியை, தீபத்தை இறைவனாக வணங்குவதை நாம் பார்க்கின்றோம். கண்களால் காணாத தெய்வங்களை உள்ளத்தில் நினைந்து வழிபடுகின்றனர். எமது உள்ளங்கள் கடவுள் வாழும் ஆலயங்கள் ஆகின்றன. உள்ள தூய்மையும் நல்லெண்ணங்களும் எம்மை இறை பக்தியுடன் புனிதமாக வாழ வழி நடத்துகின்றன. இறை ஒளி மன இருளகற்றும், ஒளி வழிகாட்டும். எனவே பாடசாலைகளில் ஒளி விழாவாக இயேசு பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரொருவரை அன்பு செய்யுங்கள் என்று இயேசு மொழிந்தார். நாம் அன்பு, தியாகம், ஒற்றுமை போன்ற நற்குணங்களை வளர்த்து முன்மாதிரியான வாழ்க்கை முறைகளை பின்பற்றி வாழ வேண்டும். எமது சமூகத்தில் வாழும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். அவர்கள் ஒளியின் பாதையில் வழிநடக்க நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். இயேசுவின் அன்பும் அருளும் சமாதானமும் ஆசீரும் அனைவரோடும் இருப்பதாக. இவ்வாறான ஒரு இணையதள நல்ல மேடையில் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த கொவன்ட்ரி தமிழர் நலன்புரி சங்க தலைவர் உயர் திரு கந்தையா அரியரத்னம் ஐயா அவர்களுக்கும், இணையதளத்தில் இணைந்து இந்த நிகழ்வினை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை நல்கின்றேன். நன்றி. நன்றி அம்மா. அருமையான நன்றியான டீச்சர். நீங்க அடுத்ததா யாருன்னு சொல்ல முதல் நான் கனிமற்றது தனலட்சுமி அம்மா, உங்களுக்கு கனடால இப்ப நேரம் வந்து 3:45 தானே, கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் பொறுங்க. இல்லைன்னா முதல் முறை வந்திருக்கீங்கன்னா கொவென்ட்ரியிலேருந்து தயவு செய்து ஆறுதலா இருக்கவும் அவளுக்கு விட்டுட்டு பேருந்து உங்களை சொல்றேன். இங்க சிவச்சந்திரிக்காவும் சொல்றேன் உங்களுக்கு. ப்ளீஸ் வேலை முதல் வருகிறேன் கொவென்ட்ரியாக்குலேருந்து விட வேணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க கந்தியாரி. ஓகே. அடுத்ததாக வீணை ப்ரோக்ராம் உண்டு. செல்வி கௌரி கலாதரன் அதை
மீட்டுவார், வீணையை மீட்டுவார். அது வீடியோவா வரப்போகுது. அது உங்களுக்கு கௌரி கோஹோஸ்டரட்டா கௌரிக்கு கோஹோஸ்ட் கொடுங்க, கௌரிக்கு கொடுங்க ப்ளீஸ். கோஹோஸ் வேற யாரும் செய்ய வேண்டிய என்ன கேட்டா நான் உடனே தருவேன். நான் முகத்தை காட்டி கேட்கணும், இல்லாட்டி எனக்கு தெரியாது யாருன்னு. சரி கௌரி, நீங்க ப்ளே பண்ணலாம். வீணை யூ கேன் ப்ளே த வீடியோ கௌரி. ஒர்க் பண்ணுதுடா? Yes, just give me a minute. I need to. இவர் எங்கள் பாடசாலையில் படிக்கும் மாணவி. அவளுக்கு தமிழ் தெரியும், ஆனால் மலையாளத்து ஒரிஜின், கேரளாவிலிருந்து வந்தவை அவை படிக்கிறோம் எங்களை பள்ளிக்கூடத்தில். நன்றி கௌரி. உங்களோட வீடியோவை ப்ளே பண்ணுங்க. I can't seem to find the video, so I'll just play it on here right now. ஓகே, ப்ளே பண்ணுங்க. நீங்க இந்த ஜூம் செட்டிங்க கவனமா அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ask your mother to help her to adjust ஹை the பீச்சில் Zoom setting. போனீங்கன்னா எங்களுக்கு கேட்காது. எனவே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் போகுது. Well done, thank you. அடுத்தது யாருன்னு சொல்லுங்க. அதான் போதும். அடுத்தது வந்து இன்னொரு வீணை ப்ரோக்ராம். திருமதி சரவணகுமாரி சுப்பையா. சரவணகுமாரி இருக்கிறீங்களா? லைஃபா ப்ளே பண்ண போறாவா இல்லாட்டி ரெக்கார்டிங்கோ? அவர் ரெண்டு பேரையும் ரெக்கார்டிங்காக தான் செய்ய சொன்னது. சரவணா சுப்பையா அவர் தானே? ஆமாம், நான் இங்க இருக்கிறேன். இருக்கிறேன். நான் வீடியோ ப்ளே பண்ணிருக்கேன். வீடியோ ப்ளே பண்ற உங்களுக்கு கோஹோஸ் தர வேணும். இந்த இருங்க, கோஹோஸ் கிடைச்சிட்டா உங்களுக்கு? ஓமா கேளுமா? கொடுத்துருக்கு. ஓகே, ப்ளே பண்ணுங்க நீங்க. வீடியோ தெரியுதா? ஷேர் ஸ்கிரீன். தெரியுது. ப்ளே பண்ணுங்க. வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். ப்ளே பண்றேன். கேட்கலையே. சவுண்ட் வேற என்ன? கேட்க சவுண்ட் வேற இல்லை சரவணா.
நீங்க ஷேர் பட்டன் அமர்த்தினீங்களோ அங்கால ஷேர் ஸ்கிரீன்ன்றதை ஷேர் பண்ணுங்க. அங்காலே பச்சையா ஒன்று பச்சை கலர்ல இருக்கு ஷேர் ஸ்கிரீன். உள்ளுக்குள்ளேயும் செய்ய வேணும். ஷேர் ஸ்கிரீன் போட்டிருக்கிறேன், ஆனால் சவுண்டை போட இல்லை. சவுண்டை ஆன் பண்ணுங்க. இல்லாட்டி என்னட்ட அனுப்பி சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். அவருக்கு வேணுமெண்டா இல்லாட்டி வேற யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கிட்ட அனுப்பி சொல்லுங்க. இது கேட்க இல்லையா? ஆனா வடிவா கேட்க இல்ல. ஓகே. செட்டிங் சரி. சவுண்ட் இஸ் நாட் செட்டிங் இஸ் நாட் கரெக்ட் சரவணா. நீங்க அந்த ஒரு வீடியோ அந்த இதை எனக்கு அனுப்பி வைங்க, நான் அவருக்கு கொடுத்துட்டு we can play it afterwards. ஓகே ஓகே ஐயா. alright. சாரி. அடுத்ததாக அடுத்த ப்ரோக்ராம் வந்து எமது பாரதியார் என்ற தலைப்பில் செல்வி ஸ்ரீ சந்தனா பிரபுசங்கர் பேச போகிறார். 17 வயசு பிள்ளை, எங்களை பாடசாலையில் தமிழ் கல்வி கற்றுக்கிறார். அவரும் இந்தியாவிலிருந்து வந்த பிள்ளை. நன்றி. செல்வி ஸ்ரீ சந்தனா. ஹலோ, அன்மியூட் பண்ணுங்க. மீட் பண்ணுங்க. சரி, இனி பாடலாம். நீங்க சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஓகே. வணக்கம், எனது பெயர் ஸ்ரீ சந்தனா. நான் கோவன்ட்ரி தமிழர் நலன். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க ஒருக்கா தங்கச்சி. கேக்குது. வணக்கம், எனது பெயர் ஸ்ரீ சந்தனா. நான் கோவன்ட்ரி தமிழர் நலன்புரி சங்கத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கட்டி கரும்பே கருப்பி நிற்பே விண்ணானந்தே என் அன்னை தமிழே. பெரியோர்களே சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்று நான் தமிழ்தாய் பெற்றெடுத்த பெருங்கவிஞர் மகாகவி பாரதியார் பற்றி உங்கள் முன் நான் பேச வந்துள்ளேன். செந்தமிழ் நாடென்பும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காட்டினிலே என்று பாடிய மகாகவி பாரதியார் பற்றி நான் பேசுவது நான் பெருமை கொள்கிறேன். மகாகவி பாரதியார் எட்டயபுரத்தில் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு சின்னசாமி மற்றும் லக்குமி அம்மையாருக்கு மகனாய் பிறந்தவர் ஆவார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியம். சிறு வயதிலே கவிதை எழுதுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் ஆவார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற பல கவிதைகளை எழுதியுள்ளார். அவர் அத்தை ஊரான வாரணாசியில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி கல்வி கற்று தேர்ச்சி பெற்றார். அங்குதான் அவருக்கு தலைப்பாகை அணியும் பழக்கம் உண்டானது. பாரதி பல மொழிகள் தெரிந்த போதிலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடி தமிழின் சிறப்பை எடுத்துரைத்தார். பெண் விடுதலைக்காக போராடியவர். மனிதர்களுக்கு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடி பெண் விடுதலைக்காக போராடியவர். பெண் சமுதாயத்தில் காட்சி பொருளாக மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் பெண்கள் பங்கு எப்படி அவசியமாகிறது என்று உலகிற்கு எடுத்துரைத்தார். சமூக ஏற்றத்தாழ்விற்கு குரல் கொடுத்தார். ஜாதிகள் இல்லேரி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி பேசுவது பாவோம் என்று பாடியுள்ளார். இந்த மண்ணில் சாதி மத வேறுபாடு அகற்றிட, அறியாமை இருள் நீங்கிட, சமுதாயம் ஒரு நிலை என்று கனவு கண்டவர் பாரதியார். ஆம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று நம் நாட்டையும் தமிழையும் உயிருக்கு இணையாக நேசித்தவர் மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மரணம் அடைந்தார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற உணர்ச்சி குரத்தார் பாரதி மறைந்தாலும் அது எண்களும் கவிதைகளும் பாடல்களும் நம் மனதை நீங்க இடம் பெற்றது. நன்றி. நன்றி, மிகவும் நன்றி. நன்றி. அடுத்து யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இவ்வளவுதான் முடிஞ்சது. வீடு லிங்க் வந்தோடனே அனுப்புறேன் உங்களுக்கு. இவர் என்ன நினைக்கிற தியாலன் ஹென்ரிக். வணக்கம்.
வணக்கம். நாங்க டாக்டர் பால் கிளினிக், டாக்டர் பால் ஜோசப். போல் ஜோசப் டொரண்டோ இருந்து. ஓகே, நன்றி. டொரண்டோ. என் மகன் வந்து பியானோ வாசிக்க போறார். ஜிங்கிள் பெல்லும் கண்ணான கண்ணே. ஓகே, கேரி ஆன். தேங்க்யூ. இப்ப கண்ணான கண்ணே. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அருமையாக
ப்ளே பண்ணீங்க. நெக்ஸ்ட் தேர்ஸ்டேயும் ஃப்ரீயண்டா வருவீங்களா? நீங்க உங்களுக்கு ஃப்ரீயண்டா வேறுங்க 3 o'clock போல ஓகே வரலாம் கரண்ட் டைமுக்கு. நான் இந்த வீணேசியை ஓகே நான் அடுத்ததா போறேன். கனி என்ற அந்த கொஞ்சம் போன மண்டி நிக்கிறவள் இருக்கு. நீ கனி நீங்க பாடலாம் நீங்க. லிங்க் அனுப்பி இருக்கிறேன் ஆமா சார். எனக்கு கிடைச்சிருக்கு, நான் போடுவேன். நான் இப்ப இந்த பாட்டை சரி போடுவேன். ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய பேர் கனி. நான் ஒரு பர்சனல் வெல்னஸ் கோச்சாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தை வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறேன். ஒன் செகண்ட். ஒரு சனம் பொங்கிடுச்சு, ஊத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவுமேனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவுமேனோ புரியலையே. குயிலு கருங்குயிலு மாம மனக்குயிலு கோலம் போடும் பாட்டாலே, மயிலே இளமயிலு மாமங்கவி குயிலு ராகம் பாடும் கேட்டாலே, செய்தி சொல்லும் பாட்டாலே. உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனேன், கன்னி பொண்ணுதானே ஏ மாமனே, ஏ மாமனே. ஒத்தைய அத்த மக ஒன்ன நினைச்சே ரசிச்ச மக, கண்ணு ரெண்டும் மூடலையே, கால நேரம் கூடலையே. ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவுமேனோ புரியலையே. நன்றி. இன்னொருத்தரம் ஒரு ஃபுல் பாட்டு படிக்கின்றீங்களா? நிறைய பேர் இருக்கிறபடியா உங்களுக்கு டைம் வேணும். ஓகே, நீங்க அடுத்த வாரம் வந்து வியாழக்கிழமையில ஒரு நாளும் வந்து படிக்கலாம். முதல் தடவை நீங்க படிச்சிருக்கீங்க, அருமையா பாடுறீங்க. நீங்க அருமையா, நல்ல உங்களோட ஸ்பீச் கேட்டுனா ஒரு முறை வந்து பேச வேணும். எப்போ ஃப்ரீ என்று சொல்லுங்க, நீங்க வந்து போடலாம். நிச்சயமா நிறைய பேருக்கு ஆரோக்கியம் கொடுக்கணுன்ற ஆசை. நிறைய பேர் யாரெல்லாம் உடல் வருகிற 2025ல யாரெல்லாம் ஆரோக்கியமா இருக்கு, உங்களோட உடல் பருமனை மெயின்டைன் பண்ணி ஹெல்த்தியா இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க என்ன கண்டாக்ட் பண்ணலாம். நிச்சயமா ஹெல்ப் பண்றதுக்கு நானும் காத்திருக்கிறேன். நான் UK லண்டன்ல தான் இருக்கிறேன். ஸோ நிச்சயமா அவர்கிட்ட கேட்ட நம்பர் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ நன்றி மச். நன்றி 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 கனி. இப்பொழுது வீணேசியை போட போகின்றேன்.
அருமை. அருமை. பேசுங்க, சிறப்பா இருக்கிறது. மீண்டும் இன்னொரு வர வந்து நேரம் கிடைச்சா பேசுங்க. வேற யாரும் இருக்கிறாண்டா இது சொல்லுங்க. கண்டியா அரியரண்யம் ஐயா, நீங்க அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எங்களை பாடசாலையில் இருந்து, அதாவது வந்து வயதில்லை கிடையாது. சரவணகுமாரி வந்து அவர் ஐடி என்ஜினியரா வேலை செய்யறார். அப்படி இருந்தும் அவ்வளவு குறுகிய காலத்தில் வீணையை பழகி இருக்கிறார் என்றது அதுல இருந்து தெரிகிறது. நீங்க கேட்டிருந்தது தெரிஞ்சிருக்கிறது. ஆனால் ஆகவேதான் நாங்கள் சின்ன வயசுல 4 வயசுல இருந்தே பிள்ளைகளை வரவேற்கிறோம் பாடசாலைக்கு. வயதில்லை கிடையாது. யாரு வேணுமென்றாலும் வந்து படிக்கலாம். என்ன வேணுமென்றாலும் படிக்கலாம். பரதநாட்டியம், மிருதங்கம், வீணை, வயலின், கீபோர்ட், வோக்கல் எல்லாமே நடைபெறுகிறது. ஆகவே நாங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. எங்களை வந்ததுக்கு அடுத்த முறையும் முடியுமான அளவு அனுப்புங்க. உங்களோட ஸ்கூல்ல பலர் படிக்கிறார்கள். ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் அனுப்புங்க. வியாழக்கிழமையில இப்படித்தான் நிகழ்ச்சிகள் நடைபெறும். சரிதானே? கண்டிப்பா. தேங்க்யூ. நன்றி. அடுத்த டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று நான் படித்தது என்று ஒரு சத்குரு யோகசுவாமி அவர்களுடைய அருள்மொழி வாசிக்கப் போகின்றேன். எங்கள் வாழ்க்கை எமது காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து எல்லோரையும் வழிநடத்திய யோகசுவாமி அவர்களுடைய ஒரு பூசை சென்ற கிழமை நடந்தது. அவர் கூறிய அருள்மொழி ஒன்று, ஆசான் அருள்மொழிகள் என்ற தலைப்பில், வடதிசை காட்டும் கருவியைப் போல இருக்க வேண்டும். நீயே உனக்கு நண்பனும் பகைவனும். வேலையை செய்யாதவன் போல் இருக்க வேண்டும். பிராணனை அடக்கி ஆளுதல் வேண்டும். சோமும் துக்கும் இரட்டை பிள்ளைகள். பிரம்மச்சரிய விரதத்தின் பெருமை பெரிது. காலையிலும் மாலையிலும் தியானம் செய்தல் வேண்டும். எல்லாவற்றையும் மிதமாக செய்தல் வேண்டும். விடயங்களிலே மனத்தை ஆத்மாவில் இளமிக்க செய்தல் வேண்டும். பற்றின்றி கருமத்தை செய்தல், அதுவே யோகம். அதுவே சந்தியாசமாகும். மனத்தை அங்குமிங்கும் அலைய விடாமல் எங்கும் பிரமஸ்வரூபமாக பார்த்தல் வேண்டும். நிவேதனம் செய்து சாப்பிடுதல் வேண்டும். ஓமகுண்டத்தில் அவிப்பது போல உணவை உட்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தெய்வம். பிரகிருதியே சக்தி. இன்பம் துன்பம் எல்லாம் முகிலைப் போல வந்து போகட்டும். தியானத்தை பற்றி அவர் நல்லா வற்புறுத்தியிருக்கின்றார். அத்துடன் நாம் இந்த மாதிரி உலகத்தில் தாமலை தண்ணீர் போல ஒட்டாமல் வாழப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். வணக்கம். நன்றி. அருமையான கருத்து ஐயா, நன்றி. இப்படி ஒரு வியாழக்கிழமையே அருமையான கருத்துக்களை கூறும்படி கேட்டுக்கொண்டு, சரோஜினி ஆசீர்வாதம் உங்களுடைய வீடியோவை போடட்டா? நீங்க மெல்பர்ன்ல ஆடின நடனத்தை போடட்டுமான்னு கேட்கிறேன். முகத்தை காட்டினா தான் போடுவேன். ஓகே. போடுங்க. தேங்க்யூ. மெல்பர்ன் எங்க நடனம் ஆடினீங்க? மெல்பர்ன்ல சீனியர்ஸ் ஓக்லில. ஓக்லின்னா ஓக்லின்ற இடம் தெரியும். அது மெல்பர்ன்ல தான் சீனியர் சிட்டிசன்ல ஆடின பாட்டு தானே போட போறீங்க? இல்ல நீங்க கடைசி அனுப்பின வீடியோ அடுத்த முறை வியாழக்கிழமை இன்னும் கூட போடுறேன். சரியா? நான் பார்த்தேன்னா இன்றைக்கு நீங்க எனக்கு அந்த இது கிறிஸ்துமஸ் பாட்டு போடுவீங்கன்னு அதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இதே பாருங்க, இதை பாருங்க. கிறிஸ்துமஸ் பாட்டை இருந்தா போடுறேன். எடுக்க முடியாம போச்சு எனக்கு. திருப்பி இருக்க அனுப்பினீங்களா போடுவேன். அனுப்புறீங்களா திருப்பி? ஓகே. இதை இருக்க பாருங்க. இதை இருக்க என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல இதுல நிக்கிறீங்க, அந்த சுவத்த உடுப்போட நிக்கிறீங்க. இதான் சொல்றீங்க. அது கொஞ்சம் தான் காட்டுனேன், நிறைய பார்க்கல.
ஓ இது கிறிஸ்மஸ் தான் 18. அந்த ரெட் ஹேட்டோட தான் இருக்கிறேன். The cap. ஓகே, நல்லா இருந்தது கிறிஸ்மஸ் டான்ஸ். கேட்ட நீங்கள் சரிதானே? ஓ நான் அந்த பாட்டை தான் யோசிச்சிருந்தேன் போடுவீங்கண்டு, இந்த கிறிஸ்மஸ் பாட்டை. அந்த பாட்டை இருக்கா போடுங்க, அனுப்பி விடுங்க. திருப்பி இருக்க அனுப்பி விடுங்க, நேரம் கிடைச்சா போடுங்க. திருப்பி அனுப்பி விட முடியுமா? ஓகே ஓகே. நீங்க விமலா தேவி விக்னேஸ்வர் நீங்க பாடுங்க. சிட்னில நீங்க கோயிலுக்கு போனோம்னு சொன்னபடியா நீங்க பாடுங்க. அதுக்கு அடுத்ததாக தனலட்சுமிமா ரெடியா இருங்க, ஆறுதலா ரெடியா இருங்க ப்ளீஸ். வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி. ஒரு முருகன் பாட்டு. மனதில் புகந்தது முருகனின் ரூபம், மனதில் புகந்தது முருகனின் ரூபம், மாயையை நீக்குவது அவன் திருநாமம், மாயையை நீக்குவது அவன் திருநாமம், மனதில் புகந்தது முருகனின் ரூபம், தினமும் காப்பது அவன் கைவேல், தினமும் காப்பது அவன் கைவேல், தினமும் காப்பது அவன் கைவேல், தீரா வினையையும் தீர்க்கும் கதிர்வேல், தீரா வினையையும் தீர்க்கும் கதிர் வேல், மனதில் புகந்தது முருகனின் ரூபம், மாயையை நீக்குவது அவன் திருநாமம், மனதில் புகந்தது முருகன். எண்ணும் எண்ணம் எல்லாம் நிறைவேறும், எண்ணும் எண்ணம் எல்லாம் நிறைவேறும், பண்ணும் பூஜையினால் பலனுண்டாகும், எண்ணும் எண்ணம் எல்லாம் நிறைவேறும், பண்ணும் பூஜையினால் பலனுண்டாகும், மண்ணில் நான் படும் துயர் தீரும், மண்ணில் நான் படும் துயர் தீரும், மண்ணில் நான் படும் துயர் தீரும், மாறா இன்பம் மனதினில் சேரும், மாறா இன்பம் மனதினில் சேரும், மனதில் புகந்தது முருகனின் ரூபம், மாயையை நீக்குவது அவன் திருநாமம், மனதில் புகந்தது மனதில் புகந்தது முருகனின் ரூபம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தாக கனடால இருந்து தனலட்சுமிமா நீங்க பாடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி,
ஆதிபகவன் முதல் என்றே வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. உரிமை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. எண்ணும் இழக்கும் கண் திறந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றம் தந்தாய், ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஓங்கார இசை தந்து உணர வைத்தாய். போற்ற வைத்தாய் என்னை அறிஞர் கவிஞன். அருளும் திகழும் கடலென கற்றவரும் கொற்றவரும் இத்தனை அறிந்தவரும் இன்னருளை தந்தருள்வாய். மாந்தர் யானை சேனை படையுடன் பற்றும் பத்தை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய வாணி. தாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத பிள்ளை என்று வாய் திறந்து தந்த செல்வி அன்னை உன்னை சரணடைந்தேன் தேவி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, அருமையா பாடுனீங்க. அடுத்ததாக டாக்டர் சிவச்சந்திரிகா மாஸ்டர், நீங்க பாடுங்க. வணக்கம். பிபிசி தமிழ் சேவை லண்டன். செய்திகளின் சாராம்சம். ஆன்மீகத்தில் புதிய திருப்பம். கோவிலுக்கு போகும் கூட்டம். பிஎஸ்எம் மன்னிக்கவும். ஆன்மீகத்தில் புதிய திருப்பம். கோவிலுக்கு போகும் மக்கள் கூட்டம். பிஎஸ்எம் தியானம் தளம் தோக்கி நகர்வு. சைவ மக்களின் திசை திருப்பு. கிறிஸ்தவ மக்களின் மனக்கிளர்ச்சி. இரு மதத்தாரும் மதச்சார்பற்ற தியான தளத்தில் நீண்ட நேரமாக கண்மூடி தியானத்தில் ஈடுபடும் தியான மக்களின் கூட்டம் அதிகரிப்பு. ஆன்மீக திண்ணையில் நடைபெற்ற சொற்பொழிவின்படி கோவிலுக்கு போவது ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிஎஸ்எம் தியானிகளின் அர்ப்பணிப்பினால் தியானத்தினால் உக்ரைன் போர் முடிவுக்கு வந்துள்ளது. இலங்கையில் மக்கள் வாழ்வில் 70 கால ஊழலுக்கு பின்னர் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அனுபவ அரசு 389 இலங்கை கைதிகளை புதிய ஜனாதிபதி விடுதலை கோரி அதிரடி அறிவிப்பு. அவருக்கு அன்பு கலந்த நன்றியுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் பிஎஸ்எம் சமாதான நல்லிணக்க சபை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 8 மணிக்கு இன்னொரு செய்தியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்திரிகா. நன்றி, வணக்கம். அருமையான தியானத்தால் ஏற்பட்ட நன்மைகளை பற்றி சொன்னீங்க. உக்ரைன் வாரம் முடிஞ்சது, முடிய போகுது. ட்ரம்ப் வேற முதல் முடியும் நினைக்கிறேன் எல்லாத்துலையும். சரோஜினி நிக்கிறீங்களா? நீங்க கன வீடியோ அனுப்புறீங்க. இந்த வீடியோ தான் நான் மாத்திரம் போட போறேன். முகத்தை காட்டுவீங்களா? நிக்கிறீங்களா இருக்குல்லைங்க? இல்லையா கமால? என்ன உடனே போடட்ட வீடியோவை என்னோட டைம் போய் கொண்டு போகுது. வரையில காணையில தேர்றாவே இருக்கணும். வந்துட்டா 4 வீடியோ அனுப்பியிருக்கேன். நாளை நான் பாக்குறதுக்கு நேரம் இல்லை. வேற யாரும் பேசி இருக்கிறீங்களா? வேற யாரும் டைம் வந்துட்டு தானே அவ வந்தா தானே அவனுடைய போடலாம். அங்க வேற யாரும் இருக்கிறீங்களா பேசவோ என்னத்தையும் சொல்றதுக்கு? இன்னைக்கு ஜேம்ஸ் வேற இல்லையா? மாஸ்டர் வேற, ஜேம்ஸ் மாஸ்டர் வேற இல்லைன்னா வர மாட்டார் அவர். யாரும் தோத்து வழங்குறீங்களா? இருந்தாலும் நீங்க செய்வீங்களா? ரம்மையாக எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்தது. ஒவ்வொரு பேரா நான் சொல்ல இல்லை. பஞ்சாட்சர மாஸ்டர் தொடக்கி வச்சா நாளைக்கு போடட்டா? முதல் போட்டு விடட்டா? போட்டுட்டா வீடியோ அனுப்பலாம். ஓகே, போடுங்க. டெலிபோன் பண்ணி கூப்பிடுறீங்களா இருக்கா ப்ளீஸ்? எவ்வளவு நேரம் காத்துக்கொண்டு இருந்துட்டு போட்டா. அவர் பிறந்தது மருதவ மாநிலத்தில் தான் பிறந்தவர். அந்த
வேற பாட்டு நடக்குது. ஹலோ ஹலோ நன்றி. இன்றைக்கு சிறப்பா நீங்க சொல்லுங்க அருந்ததி. இன்றைய நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக நடந்தது. அதுவும் மெயினாக அந்த கவன்ட்ரியில பாடசாலையிலிருந்து சிறார்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்து பாட்டை பண்ணிடுறார்கள். இந்த சின்ன பிள்ளைகளை ஊக்குவிக்கும் முகமாகத்தான் நாங்கள் இந்த தியானத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். மறுபடியா வருங்கால சிறுவர்கள் இந்த தியானத்தில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றது. புதுசாக வந்த அனைவருக்கும் மீண்டும் நீங்கள் வியாழக்கிழமையில வந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம். அருமையாக சிறப்பாக நடந்தது இந்த நிகழ்ச்சி என்று கூறிக்கொண்டு வேறு யாரும் கருத்துக்கள் பேச வேண்டுமென்றால் பேசலாம். தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். நீங்க அனைவரும் வந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம். கனி நீங்கள் என்ன பேசுறேன்னா சொல்லுங்க கனி. அன்மியூட் பண்ணுங்க கனி. கனி அன்மியூட் பண்ண வேணும். வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ வெரி மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு உண்மையிலேயே நல்ல அமேசிங்காக இருந்துச்சு இன்றைக்கு. ஆஃப்டர் லாங் டைம் நான் முதல்ல ஒரு 2 தரம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இதில் வந்து டாபிக்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லி கேட்டிருந்தவர் என்னால் அந்த சில இடையூறுகளால் என்னால் வர முடியல. பட் இன்றைக்கு திருப்ப நான் வந்திருக்கிறேன். உண்மையிலே எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் உண்மையிலே நல்லா இருந்தது, அமேசிங்காக இருந்தது. குட்டீஸ் எல்லாம் இந்த கவன்ட்ரி ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க, வீணை எல்லாமே ஓவரால் சூப்பர். நானும் தொடர்ந்து தேர்ஸ்டேஸில் வந்து என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
நீங்களும் நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஆரோக்கியமா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா என்ன கண்டாக்ட் பண்ணுங்க. 100% நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். வெல்னஸ் சென்டர் வச்சிருக்கிறேன், ஃப்ரீயா தான் கொடுக்குறேன் வெல்னஸ் எவாலுவேஷன் எல்லாருக்குமே. ஸோ வேர்ல்டு வைடா இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் நான் ஆன்லைன்ல செய்யறேன். ஸோ அப்படியா நிச்சயமா நீங்க இந்த ஒரு நாளை கண்ட்ரீஸ்ல வந்து பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு எப்ப நிச்சயமா ஃப்ரீன்னு நிச்சயமா சொல்லுங்க. உங்களுக்கு டேட் தந்தனா நீங்க வரே இல்ல. இனி நான் என்னாலும் அவங்களோட பேசுறேன், பர்சனலா பேசுறேன் ஆஃப்டர் டேட் திஸ். தாருங்க, நான் தாரேன். எல்லாம் புக் பண்ணிட்டேன் இந்த மாதம். இன்னொரு முறை வந்து நோ பேசுவோம். சரி, ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நான் இனி இதை நிறுத்தப் போகின்றேன். சில அறிவி